என்ன அப்படி பாக்குற? ஓ, அகிலம்மா கோர்ட்ல நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு தானே ஜட்ஜ்மெண்ட். வனஜா அம்மா இன்னைக்கு நைட்டே வந்து தீர்ப்பு சொல்றாங்களேன்னு பாக்குறியா? அது வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு விஷயம் தெரியாது. ஆனா ஜோசிய சொன்னதெல்லாம் உண்மைதானே எனக்கு தெரியுமே. என்னம்மா சொல்றீங்க? ஆடேங்கப்பா, என்னடி இவ்வளவு பெரிய ஷாக்கு? ஆதிதான் உன்னையே சுத்தி சுத்தி வரானே, உன் மேல உயிரா இருக்கானே. உன் உயிர்லயும் உணர்வுலயும் அவன் கலந்து இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா பாப்பா? அப்போ உங்க 2 பேர் ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு அந்த ஜோசியர் சொன்னது ரொம்ப கரெக்ட். அப்ப சரி, நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு மேல உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடும். உடனே அகிலா சும்மா இருப்பாளா? அவ்வளவுதான், அவ துப்பாக்கியை எடுத்து டக் டக் அப்படி பண்ணி உன் நெத்தியில குறி வைப்பா. உடனே உன் காவிய காதலன் சும்மா இருப்பானா? என்ன மட்டும் சுடுங்க, பார்வதி சுடாதீங்க அப்படின்னு முன்னாடி வந்து நெஞ்ச நிமித்துக்கிட்டு நிப்பான். உடனே அம்மா எப்படி சுடுவா? அவனை தள்ளி விட்டுட்டு உன்னை மட்டும் சுடுறதுக்கு எய்ம் பண்ணுவா. அவ விட மாட்டா, இவ சுட வருவா. இருந்தாலும் கடைசியில ஒண்ணு ஆதிய சுடலாம், இல்ல உன்ன சுடலாம், இல்ல உன்ன சுட்டுட்டு ஆதிய சுடலாம். 2 பேரையும் சுட்டதுக்கு அப்புறம் புத்திர சோகம் தாங்க முடியாம அகிலா அவ துப்பாக்கியால அவளே சுட்டுக்கிட்டு செத்து போவா. அது கூட பரவாயில்லடி, அவ கௌரவத்துக்கு சாகுறா, நீங்க 2 பேரும் காதலுக்காக சாகுறீங்க. பாவண்டி அந்த புள்ள பூச்சி புருஷோத்தம, அந்த ஆளு என்ன பாவம் பண்ணாரு? இதெல்லாம் பார்த்த அதிர்ச்சியில ஏற்கனவே அந்த ஆள் ஹார்ட் பேஷண்டா, நெஞ்சு புடிச்சுக்கிட்டு பக்குன்னு அங்கேயே செத்து போவாரு. ஆக மொத்தத்துல ஆதிக்கடவுர் குடும்பத்துல நாளைக்கு காலையில உன்னால 3 இழவு விழணும். இல்ல அகிலாண்டேஸ்வரியோட ஒத்த உயிர் போனாலும் ஓகே தான், அது கன்ஃபார்ம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்னடி அப்படி பாக்குற? ஆமா, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு ஒரு யூஸும் இல்லாம தண்டமா இருக்கேன்னு நினைச்சுதான் உன் மேல எனக்கு கோவமா வந்தது. ஆனா பாரு, இப்போ யாராலையும் செய்ய முடியாத அவ்வளவு பெரிய காரியத்தை நீ செஞ்சிருக்கடி. ஆமா, அகிலாண்டேஸ்வரி அசைச்சு பாக்குறதுன்னா சும்மாவா? அசைச்சிட்டு அசால்ட்டா? நாளை காலைல அந்த ஆலமரம் சாய போகுது. செம செம செமடி. அதுக்கப்புறம் நான் தான் அடுத்த அகிலாண்டேஸ்வரி. உனக்கே தெரியாம எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க பாரு. இது தெரியாம நான் தான் மக்கு உன்னை போட்டு சும்மா நோண்டிட்டே இருந்திருக்கேன். ஆனா நீ எனக்கு தான் உதவியா இருந்திருக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அப்படி எதுவும் நடக்காது. ஓஹோ, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். எல்லாம் நல்லதா நடக்கும்னா எப்படி? ஜோசியர் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமா? சரி, பொய்யாயிட்டா நான் சும்மா விட்டுருவனா? ஏற்கனவே பேசி பேசி அகிலா மனசு நல்லா குழப்பி வச்சிருக்கேன், தெளியறதுக்கு விடவே மாட்டேன். இன்னும் நல்லா ஏத்தி விட்டு பேசி பேசி பிரச்சனைய பெருசாக்குவேன். அப்படி ஏதாவது பேசி பிரச்சனைய பெருசாக்காதீங்கம்மா, பிளீஸ்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, எதுக்குடி இவ்ளோ கெஞ்சுற? இதை விட மோசமா இப்பதான் அந்த புள்ளப்பூச்சி புருஷோத்தம வந்து குய்யோ முய்யோன்னு என்கிட்ட கதறி கெஞ்சினாரு. அதையே நான் காது கொடுத்து கேட்கல, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ கெஞ்சினா மட்டும் நான் கேட்டுருவேனா? இங்க பாரு பார்வதி, நாளைக்கு என் டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு உயிர். அது உன் உயிரா இருந்தாலும் சரி, த கிரேட் அகிலாண்டேஸ்வரி உயிரா இருந்தாலும் சரி, இல்ல அந்த காவிய காதலன் ஆதியோட உயிரா இருந்தாலும் சரி, இல்ல 3 சேர்த்து ஹேட்ரிக் அடிச்சாலும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். கொசுரா புருஷோத்தம செத்தாலும் சிறப்பு, மிக சிறப்பு, எனக்கு மகிழ்ச்சிதான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு உங்க மனசு மாத்திக்கோங்கம்மா.
பிரச்சனை எதையும் பெருசு பண்ணாதீங்கம்மா. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓ, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குறேம்மா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அம்மாவுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அடவும் உயிர் யாருக்குடி வேணும்? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ ஒண்ணு பண்ணு. நீ என்ன சொன்னாலும் ஆதி கேப்பான்ல, அதான் கேக்குறானே. அவன்கிட்ட சொல்லு, காலையில 8:31க்கு முன்னாடி என்ன வந்து பார்த்து மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என் கையில வாக்கு கொடுக்க சொல்லு. அதிர்ச்சியா இருக்குல்ல? சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. நீ அவன்கிட்ட சொல்லிடு. 8:31க்கு முன்னாடி வந்து என்ன பார்த்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் கையில வாக்கு கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்ல இடியே விழுந்தாலும் எரிஞ்சே செத்தாலும் நான் வாயை திறக்க மாட்டேன். அப்படியே பேசாம நின்னு வேடிக்கை பாப்பேன். அப்படி நடக்கலன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன். நாளைக்கு காலையில 8:30 மணிக்குள்ள ஆதி என்கிட்ட வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டானா எல்லாருக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா அகிலாண்டேஸ்வரி உயிர் போறது கன்ஃபார்ம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அழ ஆரம்பிச்சிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். அடடே, அரிசி முட்டை எப்படா வந்த? இதான் ரொம்ப ஷார்ப்பாச்சே, எடுத்து சொல்லுவோம் அக்காக்கு. அக்கா, பண்ணக்கா பண்ண போற? மாமா கிட்ட போய் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வனஜம்மா கிட்ட வாக்கு கொடுக்க சொல்ல போறியாக்கா? அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும் போது என்னால எப்படி மாமா கிட்ட போய் அப்படி வாக்கு கொடுக்க சொல்ல முடியும்? அப்ப வனஜம்மா இப்ப வந்து மறைச்சிட்டு போனத மாமா கிட்ட சொல்லிடலாமாக்கா? வேண்டாண்டா கணேசா. ஏற்கனவே மாமா வனஜம்மா மேல ரொம்ப கோவமா தான் இருக்காரு. இப்ப போய் இத சொன்னா அவர் கோவம் இன்னும் அதிகமாயிடும். அதனால பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப வனஜம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு அதுக்கு என்னக்கா பண்ண போற? நான் கும்பிடுற கடவுள் என்ன கைவிட மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் உனக்கு கை கொடுப்பாரா கை விடுவாரான்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா நிச்சயமா மாமா உன்னை கைவிட மாட்டாருக்கா. என்னடா சொல்ற? அப்பா நாளைக்கு காலையில உன்னை ஊருக்கு போக சொன்னார்ல, அந்த மாமா கிட்ட போய் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஏன் நீ அவர்கிட்ட போய் சொன்ன? உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுச்சுக்கா. அண்ணா மாமா கிட்ட போய் அப்பா சொன்னதையும் நீ போக மாட்டேன்னு சொன்னதையும் மாமா கிட்ட சொன்ன. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உங்க அக்காவையும் கவலைப்படாம இருக்க சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாருக்கா. காலையில எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. நான் அம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், நீ தைரியமா இருக்கா. என்னது ஜோசியர் மேட்டர் 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த வீடு டென்ஷனா இருக்கு. ரோம் நகரம் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நீரோ மன்னன் ஃபிடில் வாசிச்ச கணக்கா ஐசு சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐஷு, ஐஷு, என்ன அருண் இது? நான் பாட்டு கேக்குறது உனக்கு பிடிக்கலையா? இப்ப எதுக்காக இயர்போன்ஸ் கழட்டின? அது எப்படி ஐஷு? எந்தவித டென்ஷனுமே இல்லாம இப்படி கூலா சாங் கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன ஐஷு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஜோசியர் மேட்டர் தெரிஞ்சதுல இருந்து நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு வீட்ல எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. அந்த டென்ஷன் உன் மூஞ்சில கொஞ்சம் கூட இல்லாம இப்படி கூலா இருக்க எப்படி ஐசு?
என்ன நடக்க போகுதுன்னு தெரியலனா தான் டென்ஷன். எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்புறம் எதுக்காக நான் டென்ஷன் ஆகணும்? என்ன இவ எல்லாம் தெரியும் சொல்றா? ஒருவேளை ப்ரோ அண்ணி கல்யாணம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? உனக்கு எல்லாமே தெரியுமா? என்ன சொல்ற ஐசு? நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஆண்டி முதல் கொண்டு எல்லாருக்கும் என்ன டென்ஷன்? ஜோசியர் ஆதி பார்வதியோட ஜாதகத்தை பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொல்லிட்டாரு. அத உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு. அதானே? ஆமா அதான். ஆதி பார்வதி பத்தி முழுசா புரிஞ்சுக்காதவங்க குழம்பி போய் டென்ஷன் ஆகலாம். அவங்க 2 பேரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு எந்த குழப்பமும் இல்ல, டென்ஷனும் இல்ல. இவ வேற இன்னும் குழப்பறாளே. இவ எது தெரியும் சொல்றா? ப்ரோ அண்ணி கல்யாண மேட்டர் தெரியும் சொல்றாளா இல்ல எதை சொல்றா? ஒண்ணும் புரியலையே. என்ன சொல்ற ஐசு? அப்ப ஜோசியர் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் சொன்னதுல உனக்கு எந்த குழப்பமே இல்லையா? ஆமா, எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஐயோ, இப்பவே மண்டை வெடிச்சிரும் போல இருக்கே. ஜோசியர் சொன்னது பொய். ஜோசியர் சொன்னது பொய்யா? அது எப்படி சொல்ற ஐசு? ஆதி அம்மா புள்ள. அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவரு. பார்வதியும் அத்தைய தெய்வமா தான் பாக்குறா. இந்த வீட்டை கோவிலாவும் அம்மாவை தெய்வமாவும் பாக்குறேன்னு என்கிட்டயே சொல்லிருக்கா. ஆதி பார்வதி 2 பேரும் ஆண்டி மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆண்டிக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அதனால ஆதி பார்வதிய பத்தி நல்லா தெரிஞ்ச நான் சொல்றேன், ஜோசியர் சொன்னது பொய். ஐயோ, ப்ரோ அண்ணியை பத்தி இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்காளே. ஒருவேளை ப்ரோ அண்ணி கல்யாணம் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா இவ என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே. பார்வதி அந்த வீட்டு மருமகளா இவ ஏத்துக்கலைன்னா என்ன பண்றது? இவளை எப்படி ஏத்துக்க வைக்கிறது? இவளோட சப்போர்ட் வேற நமக்கு வேணுமே. என்ன அருண், பேச்சையே காணோம். நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் ஐசு, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஐசு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். அம்மா, இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஆனா அகில அம்மாவால என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு அப்பா பயப்படுறாரு. அகில அம்மா என் கழுத்துல இருக்கிற தாலிய பாத்துட்டா அதுக்கப்புறம் அம்மா உயிரை காப்பாத்த முடியாது. அதனால உன் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டுன்னு என் கழுத்துல தாலிய கட்டினவரே சொல்றாரு. பெரியய்யா கையால என் கழுத்துல தாலிய கட்டிக்கும் போது நான் எடுத்த ஜென்மத்தோட பையனை அடைஞ்சிட்டு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி கொடுத்து வச்சவன் யாருமே இல்லைன்னு பெருமைப்பட்டேன். ஆனா அதே பெரியய்யா உன் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வச்சிருன்னு சொல்லும் போது இதுக்காகவா நான் இந்த ஜென்மம் எடுத்தேன்னு தோணுது. எதுக்காக இன்னும் இந்த உடம்புல உயிர் ஒட்டிட்டு இருக்குன்னு துடிச்சு போயிட்டம்மா. பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலியில தான் புருஷனோட ஆயுள் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் கழுத்துல இருக்கிற இந்த தாலியில பெரியய்யாவோட ஆயுள் இருக்கிறது உண்மைதாமா. ஏற்கனவே 2 தடவை என் கழுத்துல இருந்து தாலி தவறினப்போ பெரியய்யாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் தாலிய கழட்டினா பெரியய்யா உயிருக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோன்னு பயமா இருக்குமா. இருந்தாலும் என் வீட்டுக்காரர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என் மாமியாரோட உயிரை காப்பாத்த என் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கேனேம்மா. என்னோட இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுமா.
என் மனச கல்லாக்கிக்கிட்டு வேற வழி தெரியாம தான் என் கழுத்துல இருக்கிற தாலியை நான் கழட்ட போறேன். என்ன மன்னிச்சிருமா. மறுபடியும் பெரியயா என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாம்மா காப்பாத்தி கொடுக்கணும். என் பூவும் பொட்டும் என்னைக்கும் நிலைச்சிருக்கணுமா. மணி 8:15 தான் ஆகுது. என்ன இன்னும் யாரையும் காணோம்? என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துட்டனோ. வனஜா ஆண்டி உமாவை கூட இன்னும் காணுமே. என்ன நடக்க போகுதோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஆனா இந்த ஐஸ் எந்த டென்ஷனுமே இல்லாம ஃப்ரெண்டை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போயிட்டா. பார்வதி எங்கே காணோம்? சுந்தரம் வந்தாச்சு. பார்வதி எங்கே?